லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த நேரத்துல விக்ரம் மட்டும் இருந்திருந்தான்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அவன் வாய் ஓயாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். பின்ன அவன் யார் பையன்? உங்க மக மட்டும் என்ன கொஞ்சமாவா பேசுவான்? வினையோட பேச்சு, சிரிப்பு, குறும்பு எல்லாத்தையும் உரிச்சு வச்ச மாதிரி விக்ரம் இருக்காங்க. அதுவும் மாலுக்கு போனப்போ அன்னைக்கு ஒரு கூத்து பண்ணான் பாரு, மறக்கவே முடியாதுமா. இனிமே நம்ம பேரனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டால, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வாசுகி. இல்லவே இல்லைன்னு இருக்கிறது ஒரு வேதனையா இருந்தாலும், இருந்தும் இல்லாம இருக்கிறது அது வேற மாதிரி ஒரு வேதனை. சரி சரி விடுங்க. என்ன நடக்கும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு பசிக்குதா? ஃப்ரூட்ஸ் இருக்கு, சாப்பிடுறீங்களா? சரி இந்தாங்க. வினை கொண்டு கொடு. வினய், உனக்கு வேணுமா? இந்த ஆப்பிள். வினய் இந்தடா, சாப்பிடுறா. வினய். ஏய், என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா. வினய் இருங்க, இதை வந்துடுறேன். டேய், அலைக்கடலின் நடுவே அலைநிலவே நான் அப்படி என்ன தப்பு பண்ண? எனக்கு 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 இவ்வளவு தண்டல. கடவுளே, ஆறு மாசமா நிம்மதியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில மறுபடியும் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அங்கிள் போகாதீங்க அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் அங்கிள். நானும் உங்க கூட வந்துடுறேன் அங்கிள். வினய் அங்கிள். விக்ரம், போகாதீங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். சரி சரி, தூங்கு தூங்கு. ஐயோ, ஆறாயிடுச்சா? என்ன இப்படி தூங்கிட்டோம்? என்ன நியூஸோ? அம்மா, இந்தாங்க. கார்த்திக் சார். தேங்க்யூ.
விக்ரம், என் கண்ணு குட்டியில டைம் ஆச்சு, எழுந்துரு. விக்ரம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா. விக்ரம், 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 அம்மா, கார்த்திக் சார், விக்ரம், அம்மா, அம்மா, கார்த்திக் சார், அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கார்த்திக் சார். ஐயோ, விக்ரம், என்னாச்சு மித்ரா? விக்ரம், எழுந்துரு விக்ரம். தெரியல சார், பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். விக்ரம், பாரு விக்ரம், 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 என்னாச்சு? எனக்கு தெரியல. ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. விக்ரம், விக்ரம். குழந்தைக்கு என்னாச்சு? என்னடா வினய்? பா, எனக்கு எவ்வளவு நாள் கோயம்புத்தூர்ல எப்படி போச்சுன்னு தெரியல. இனிமே இந்த வீட்டில் எப்படி போக போகுதுன்னு தெரியல. மித்ராவையும் விக்ரமையும் ரொம்ப மிஸ் பண்றப்பா. வினய், இதெல்லாம் நீ எடுத்த முடிவுடா. வா. மாம்சு, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மித்ரா விக்ரமும் சேஃபா தானே இருக்காங்க? மாம்சு, விக்ரம் என்ன பண்றான்? இன்னும் அழுதுட்டு தான் இருக்கானா? என்ன மாம்சு? மாம்சு, விக்ரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போன விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலாமா வேணாமா? குழந்தைக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் என்கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? வேணாம், நான் ஏதாவது சொல்ல போய் அனாவசியமாக இவன் டென்ஷன் ஆவான். ஏய் மாம்சு, நான் உனக்கு பேசுற கேக்குதா இல்லையா? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மாப்பிள்ள, இங்கே என்ன பிரச்சனை இருக்க போகுது? எந்த பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ள, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. மாம்சு, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? மாப்பிள்ள, எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நீங்கள் பத்திரமா போய் ரீச் ஆகிட்டீங்களான்னு கேட்க தான். அதெல்லாம் பத்திரமா ரீச் ஆயிட்டோம். சரி மாப்பிள்ள. மாம்சு, நான் அங்கிருந்து கிளம்புனதுக்கப்புறம் விக்ரம் என்னை பற்றி கேட்டானாயா? ஆமாம் மாப்பிள்ள, அழுதுகிட்டே இருந்தான் உன்னை பார்க்கணுன்னு. ரொம்ப அடம் பிடிச்சான். மித்ரா தான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சா. அவளுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு மாப்பிள்ள. தெரியல மாம்சு, என் பையனை பிரிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ஆமாம் மாப்பிள்ள. மாம்சு, மித்ரா என்னை பற்றி ஏதாவது கேட்டாளா? அவளும் கேட்டா. சரி மாம்சு, எனக்கு இங்கே வந்தது என் பையன் நினைப்பாவே இருக்கியா? அப்படிதான் இருக்கும் மாப்பிள்ள. இத்தனை நாள் கூடயே இருந்து இல்லை, இப்போ இங்கேருந்து போயிட்ட. அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிரும் மாப்பிள்ள. மாம்சு, என் உடம்பு மட்டும் தாயா இங்கே இருக்கு, என் மனசு எல்லாமே அங்கதாயா இருக்கு. மாம்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மாப்பிள்ள. எனக்கு எனக்கு என் பையன்கிட்ட பேசணும் போல இருக்கு. கொஞ்சம் அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறியா? அது மாப்பிள்ள. மாம்சு, மாம்சு,
ஒரே ஒரு தடவை ஃபோன் கொடுக்குறியா மாம்சு? அது மாப்பிள்ள, அது வந்து விக்ரம் மாப்பிள்ள, விக்ரம் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கான் மாப்பிள்ள. இப்போ போய் நான் ஃபோனை கொடுத்தா அனாவசியமாக மித்ரா கோவப்படுவா இல்லை. நான் வேணா ஒன்று பண்ணுறேன். விக்ரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே நானே ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறேன். நீ பேசு, சரியா? ஆமாம் மாம்சு, மித்ராக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவா. மாம்சு, மறக்காம எனக்கு சாயந்தரம் கால் பண்ணுறியா? கண்டிப்பாக மாப்பிள்ள, கால் பண்ணுறேன். சரியா? வார்த்தைக்கு வார்த்தை என் பையன் எப்படி இருக்கான், என்னை கேட்டா நான் விக்ரம் பற்றியே பேசுகிறானே. இவனுக்கு விக்ரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னால் மனசுடைஞ்சு போயிடுவான். பாவம், என் மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஆண்டவா. நர்ஸ், 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். எதா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? ஓகே. அழாதடா. ஒன்னும் இல்லடா சிஸ்டர். ரொம்ப அழாத. விக்ரம்க்கு இப்போ சார் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி சரி, அப்போ உட்காருங்க மாப்பிள்ள, வெயிட் பண்ண சொல்றாங்கல்ல, உட்காருங்க. ஐயோ விக்ரம், அம்மா இருக்கேன்டா, பயப்படாதடா, உனக்கு ஒன்னும் ஆகாத விக்ரம். மித்ரா, டாக்டருங்க உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கவலைப்படாதம்மா. விக்ரம்க்கு ஒன்றும் ஆகாது. எப்படிமா? டாடி, விக்ரம்க்கு என்னாச்சு டாடி? ஒன்னும் இல்லடா தானியா, சின்னதா ஃபீவர் தான். நீ அழாத. எனக்கு பயமா இருக்கு டாடி. அப்பா இருக்கேன்ல, நீ அழாதடா. இவ்ளோ பெரிய ஆஸ்பத்திரியில வேற அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆஸ்பத்திரி பில்லு எக்கச்சக்கமா வரும் போல இருக்கே. இதுக்கெல்லாம் காசு யாரு கொடுக்க போறா? மித்ரா, டாக்டர். டாக்டர், விக்ரம்க்கு என்னாச்சு? நான் போய் பார்த்துட்டு வரலாமா? நீங்க யாரு? நான் அவனோட அம்மா டாக்டர். உங்ககிட்ட பேஷண்ட பத்தி கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கம். மித்ரா, வாங்க போய் பேசலாம். போம்மா. என்னாச்சு டாக்டர்? நேத்து நைட் வரைக்கும் விக்ரம் நல்லா ஆக்டிவா தான் இருந்தான். காலையில எழுந்திருக்கும் போதுதான் இப்படி திடீர்னு. இவங்களுடைய சன் எது கூடயோ இல்ல யாரு கூடயோ ரொம்ப அட்டாச் ஆகி அது கிடைக்காம போயிருக்கா? அது டாக்டர். ஓகே லிசன்,
அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்க பையனுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஓட்டை இருந்து அதுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. இப்ப அவனால எந்த சாக்கான நியூஸையும் கேட்டு தாங்கிக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு அது கிடைக்காதனால ஹார்ட் ஆஃப் ஆகி அதை பம்ப் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஐயோ டாக்டர், என் பையன் விக்ரம்க்கு என்ன ஆச்சு? டோன்ட் வரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் இனிமே எதுவும் ஆசைப்பட்டானா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க. இனிமே அவனை ஏங்க வைக்காதீங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர், கண்டிப்பா இனிமே அவன் என்ன ஆசைப்பட்டாலும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ஓகேங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விக்ரம அப்சர்வேஷன்ல வச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் எழுதி கொடுக்குற மெடிசனை மட்டும் கரெக்டா வாங்கிக்கோங்க. இனிமே அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே டாக்டர். நான் எழுதி கொடுத்துருக்கிற மெடிசனை ஃபார்மசியில போய் வாங்கிக்க. ஓகே? ஓகே டாக்டர். வாங்க மித்ரா. கார்த்திக், விக்ரம்க்கு என்னாச்சுப்பா? டாக்டருங்க என்ன சொன்னாங்க? திடீர்னு ஹெவி ஃபீவர் ஆமா. ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்றாங்க. நீங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஐயோ இல்லப்பா, இல்ல, நாங்க யாரும் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. பாவம் விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும். நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. மித்ரா கொஞ்சம் என் கூட வாங்கல. என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் வினய நினைச்சுதாங்க. அவனை நான் இங்க வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவன் நம்ம கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள விக்ரமையும் மித்ராவையும் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்க்கவே பாவமா இருக்குங்க. உடைஞ்சு போயிட்டான். புரியுது வாசுகி, விடு. இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கான், போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கு புரியுதுங்க, பாப்போம். ஆனா ஒண்ணு, இது இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாவது மித்ராவையும் விக்ரமையும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா வர வைக்கணும். அதுக்கு யோசிக்கணும். நானும் அதை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பாப்போம். நீ அவன் முன்னால நின்னு ஃபீல் பண்ணாத. அதை பார்த்து அவன் இன்னும் உடஞ்சு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் நீ அவன் கூடவே இருமா. நான் வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி. விக்ரம், 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 நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா இருக்கு விக்ரம். வினய், நீ ஒன்னும் கவலைப்படாத. வினய், பாத்துக்கிறேன். வினய், வினய் என்ன? கவலைப்படாத விக்ரம். வினய் என்ன? வினய், விக்ரம், டேய், வினய், வினய் என்ன ஆச்சுடா? வினய், மா, 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 விக்ரம் என்ன கூப்பிடுறாமா? மா, அவனுக்கு ஏதோ ஆபத்துமா? மா, மா கூப்பிடுறாமா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, கனவுதான், ஒண்ணு இல்ல. மா, இல்லம்மா, விக்ரம் என்ன கூப்பிட்டாமா? அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குமா? வினய், ஒண்ணு இல்ல, அம்மா இருக்கல. விக்ரம்க்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லாதான் இருக்கான். மா, மா, விக்ரம்க்கு ஒண்ணும் இல்லல்லம்மா? ஒண்ணும் இல்லப்பா, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. அவனை பாத்துக்கிறதுக்காக மித்ரா பக்கத்திலேயே இருக்கா. ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தகவல் சொல்ல அருண் இருக்கான். அப்புறம் என்ன? மா, ஒன்னும் ஆகாதுல்லம்மா? ஒன்னும் ஆகாது வினய். சரிம்மா, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாதுமா.
கடவுளே, என் பேரனையும் மருமகளையும் என் பையன் கூட எப்படியாவது சேர்த்து வச்சிராண்டவா. மித்ரா, அதான் டாக்டர் விக்ரம்க்கு உடம்பு சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னும் அப்செட்டா இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க மித்ரா. ஓகே சார். மித்ரா, ஒரு நிமிஷம். விக்ரம் விஷயத்துல எல்லாமே ஓகே தான். ஆனா டாக்டர் சொன்னது கவனிச்சிங்கல்ல, விக்ரம வினய் கூட இவ்ளோ அட்டாச் ஆகிற அளவுக்கு பழக விட்டது ரொம்ப பெரிய தப்பு. வினய் நம்ம வீட்டுல சேர்ந்து வேலை பார்த்த சாதாரண டிரைவர், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஏதோ ஒரு வேலைன்னு போயிட்டாரு. இதுதான் அவரு. இப்ப அவரு போயிட்டாரு. இப்ப அவஸ்தைப்படுறது யாரு? நாம தானே. மித்ரா, விக்ரம்க்கு நான் தான் செய்யணும். நான் அவனுக்கு செய்யறது கஷ்டமெல்லாம் நினைக்கல. ஏன்னா அது என்னோட கடமை. நான் தான் விக்ரமுக்கு பண்ணி ஆகணும். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மித்ரா. இனியும் விக்ரம் வினய் கூட அட்டாச் ஆன மாதிரி வேற யார் கூடயும் க்ளோஸா அட்டாச் ஆக விட்டுறாதீங்க. நீங்க, நான், நம்ம